எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆற்றங்கரையில 2 மரங்கள் இருந்ததாம். அப்ப ஒரு குருவி வந்து முதலாவது மரத்துக்கிட்ட, நான் உங்க மரத்துல கூடு கட்டி என்னோட குடும்பத்தோட வசிக்கட்டுமான்னு கேட்டப்ப, அந்த மரம் இல்ல வேண்டாம், நீ கூடு கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சாம். உடனே அந்த குருவி 2வது மரத்துக்கிட்ட போய், நான் உங்க மரத்துல கூடு கட்டி என் குடும்பத்தோட இருந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டோடனே, சரி இருந்துக்கோ அப்படின்னோடனே அந்த குருவியும் சந்தோஷமா கூடு கட்டி அந்த மரத்துல வசிக்க ஆரம்பிச்சுது. அப்ப காலநிலை மாற்றத்தினால பெரிய மழை வந்து ஆத்துல தண்ணி போய் அந்த முதலாவது மரம் இருந்தது பாருங்க, அதுல பாதிக்கு மேல மரம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த குருவி, எனக்கு கூடு கட்ட இடம் தரலதானே நீ, அதனாலதான் உன்னோட மரம் பாதிக்கு மேல அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப அந்த மரம் சொன்னிச்சான், நான் இப்ப பலம் இழந்துட்டேன், அதனால உன்னோட கூடுகள் என்னுடைய மரத்துல கட்டி நான் பலமில்லாதனால உன்னுடைய கூடுகள் அழிந்து போக கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சான். இப்படிதான் நம்மளும் எதிரில இருக்கிறவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னே தெரியாம நாமும் அவசரப்பட்டு ஜம்பிங் இன்டு கன்க்ளூஷன், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்ல வருகிறார்கள்னு கூட நினைக்காம நாமளே அவர்களை பற்றி தவறா நினைத்திடுவோம். அதனால யாரை பற்றியும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா யோசித்து செயல்படுங்க. நம்மள உதாசீனப்படுத்திய, அலட்சியப்படுத்திய நட்போ உறவோ எதுவா இருந்தாலும் சரி, அவங்க கொடுத்த வலியும் வேதனையும் இருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல அனுபவமாயி நம்ம வாழ்க்கைய மெருகேற்றும். தனியா இருக்கிறோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. தனிமை இருக்கு பாருங்க, அது உங்களை நல்ல மெருகேற்றும். நல்ல மெருகேற்றும் போது இந்த தரணியை நீங்க ஆளாட்டாலும் உங்களை தன்மானத்தோட வாழ வைக்கும். இன்னைக்கு படுக்க போனா நாளைக்கு விடியுங்கிற நம்பிக்கையில தானே படுக்க போறோம். அதே நம்பிக்கையில நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு நம்புங்க. நம்மளுக்கு தன்னம்பிக்கை தான் அவசியம்.